உங்களோட 7வது அறிக்கையில சாலை வசதிகள் இல்லாத ஊர்களில் தார் சாலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தார் சாலை எல்லாம் போட்டாங்க. எல்லா இடத்துலயுமே தார் சாலை இருக்கு. நீங்க எதுக்காக அந்த தார் சாலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புது திட்டத்தை கொண்டு வரீங்க? நீங்க சொன்ன மாதிரி இப்போ எலெக்ஷன் நேரத்தில் ரோடு எல்லா இடத்துலையும் போடுறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஏற்கனவே உள்ள ரோட்டை உடச்சி விட்டு நல்லா இருக்க ரோட்டை மறுபடியும் நோண்டி புதுசாக போடுறாங்க. ரோடு இல்லாத தெருக்கள் குடியிருப்புகள்லாம் நிறையா இருக்குது. அங்கே ரோடு போடுங்கன்னா யாரும் போகிறது கிடையாது. நாங்கள் இல்லாத இடத்துல தான் தார் சாலை போடுவோம்னு சொல்லியிருக்கோமே தவிர இருக்கிற இடத்துக்கு நம்ம தார் சாலை போட போகிறதில்ல. இவங்க பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவுகள் பண்ணுறாங்க. இல்லாத இடத்துக்கு போடுங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், எங்கிட்ட பார்த்தாலும் ரோடு தான் போடுறாங்க. ஏற்கனவே உள்ள ரோட்டை தான் திரும்ப போகிறாங்க தவிர இல்லாத இடத்துல இவங்க யாரும் ரோடு போடலை. அதனால் இல்லாத இடத்துக்கு ரோடு போடுறதுக்கு தான் எங்கள் திட்டம் அதில் இருக்குது. இப்போ தார் சாலை சரியாக அவங்க யாருமே போடுறது கிடையாது. அதனால என்ன ஆகுன்னா, டேமேஜ் ஆகிறதுனால திரும்ப திரும்ப போட்ட சாலையை திரும்ப திரும்ப தார் சாலை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சிங்கப்பூர் எடுத்துட்டிங்கன்னா ரோடு நல்லா போடுறாங்க, எந்த டேமேஜும் கிடையாது. சப்போஸ் ஒரு மழை அடிக்குது அப்படின்னா அந்த ரோட்டில் தண்ணி விழுந்து வழிந்து அது பக்கமாக போயிடுது. இந்தியாவில் போடுற சாலைகளுக்கு மழை வரும்போது தண்ணி தேங்கும் போது ரோடே இல்லாமல் போயிடுது. அதனால அவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க தார் சாலைகள் அமைக்கணும். இல்லாத இடத்துல தான் ரோடு போடணும். ஏற்கனவே போட்ட சாலைகள் தரமாக போட்டிருந்தா மறுபடியும் அங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ 1000 கோடி இன்னைக்கு தார் சாலைகளுக்காக மத்திய அரசு செலவிடுது. அது தரத்தோட கரெக்டாக பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப போட வேண்டிய அவசியம் இருக்காது.